ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் உங்களுக்கு எப்படி பலன் தரும் அப்படின்றத பார்க்கணும். ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார் சமீபத்தில், குருவுடைய பயிற்சிக்கு பிறகு. நிறைய பேருக்கு 8ல் குரு வர்றது அப்படின்னு சொன்னால் அது மறைஞ்சிரும், ராசி அதிபதி பலம் இழந்துடுறார் அப்படின்ற மாதிரி அவர் கெடு பலனா அல்லது உச்ச பலத்தை அடைகிறார் அப்படின்றதுனால நல்ல பலனா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கிறது. அதில் நல்ல பலன் கிடையாது, அது நமக்கு பின்னடைவு தான், கெடு பலன் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஏன்னா இந்த குரு 8ஆம் இடத்திற்கு வரும்போது தாமதமாக பலனை கொடுப்பார். நீங்கள் பயிற்சியாகி வந்த உடனேயே ஆர்வமாக பார்த்துருப்பீங்க இல்லையா, அப்போ பெரிய பலன் கிடைச்சிருக்கார். அப்போது ஒரு வருஷம் நமக்கு பின்னடைவு தான், பலன் கிடைக்க போகிறதில்லன்னு முடிவுக்கு வந்திருப்பீங்க. அதை மாற்றிக்கொள்ளுங்கள். 8 அப்படின்னு சொல்லும்போது மறைவிடும். ரெண்டாவது, அந்த 8ன்னு சொல்கிறது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, ரொம்ப தொலைவில் அந்த கிரகம் இருக்குன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசி அப்படின்னு சொன்னால் ராசியிலேருந்து 2, 3, 4, 5, 6ன்னு இந்த பக்கம் வந்துட்டுருக்கோம் இல்லையா, அதே போல் 7ஆம் இடத்தோடு மீண்டும் ராசியை நோக்கி வரக்கூடிய விஷயமானது தொடங்கிடும். அப்போ எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டு அங்கேருந்து திரும்ப வர்றது. அப்போ ஒருத்தர் திரும்ப ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கார், அங்கேருந்து இங்கே சேரணும் அப்படின்னு சொன்னாலும், வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். பக்கத்துலேயே இருக்கார், உங்களுக்கு பணம் தர வேண்டியவர்னா அவரும் கேஷாகவே கொடுத்துடலாம், நேர்லேயே பார்த்துக்கலாம். அல்லது உள்நாட்டிலே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உடனே கிடச்சிரும். வெளிநாட்டிலேருந்து பண்ணும்போது அது கொஞ்சம் தாமதமாகும். அதுபோல் 8ஆம் இடம்னு சொன்னால் தொலைதூரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் உங்களுக்கு பலன்கள் தாமதமாக கிடைக்கும். ரெண்டாவது, அந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது தனத்தை பணத்தை உங்களுக்கு தரணும். அவர் 8ஆம் இடத்துல இருக்காருன்னா பணம் கிடைக்கும், எப்படி வரும்ன்றது தெரியாது. ஏன்னா 8ஆம் இடம் மறைவிடும். எங்கேருந்து வரும், எப்படி வரும், யார் கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாமல் சஸ்பென்ஸாகவே இருக்கும். கடைசி நேரத்தில் பணம் வந்துடும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். அடுத்ததாக சூரியன் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அந்த சூரியனோடு புதன் சேர்ந்திருக்கார். தர்ம கர்மஸ்தான அதிபதிகள் சேர்ந்துருக்கிறாங்க. அப்படி சேர்ந்திருந்து ராசியை பார்க்குறாங்க. அதனால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களால் மற்றவர்களுக்கு நல்லது நடக்கும்ன்ற பலன். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, உங்களால் மற்றவங்களே நல்லது அடைய போகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா இருந்ததுன்னு அது நடக்கும். உங்கள் கையில் பொருள் இருந்தாதுன்னா நீங்கள் தானமோ தர்மமோ பண்ண முடியும். அப்படி அந்த சூரியன் புதனுடைய சேர்க்கை மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் இருக்கிறது. சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து இருக்கும், பிறரால் நீங்கள் கொண்டாடப்படுவீங்க, பதவி உயர்வு கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சிறப்பாக சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு வேலையை விட்டுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க, சொல்கிறீங்கன்னா கூட அந்த நிறுவனமே இல்லை நீங்கள் இருங்க, உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த அளவிற்கு அந்த வேலை சம்பந்தமான பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. செவ்வாய் ராசிக்கு 5, 6ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறார். 5ல் செவ்வாய் இருக்கும்போது பிள்ளைகளால் சந்தோஷம். தனுராசியில் இருக்கக்கூடியவங்க மனமாகி குழந்தைகளை பெற்றிருந்தால் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கிறது, நல்லா வளர்கிறது, நல்லா படிக்கிறது, ஒழுக்கமாக இருக்கிறது. நீங்கள் திருமணத்திற்காக கேட்கும்போது நீங்களே பாருங்கன்னு சொல்லி அவங்க ஓகே சொல்கிறது, அதெல்லாம் பார்த்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது என்ன ஆகுன்னா, பிள்ளைகள் தான் உங்களுடைய பலமாக இருப்பாங்க. வயோதிகத்தில் இருக்கக்கூடிய தனுராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் உடன் இருந்து உங்களை நல்லபடியாக பார்த்துக்கொள்வாங்க. இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து புதன், குரு, சுக்கிரன். குருவோடு சேர்ந்து புதன், சுக்கிரன் இந்த 2 கிரகங்கள், மொத்தம் 3 கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நல்ல பலன்களை கட்டாயம் நீங்கள் அடைவீங்க. அதற்காக நிறைய முயற்சி செய்து பாடுபட்டு அடைவீங்க. நீங்கள் பலன் அடைஞ்ச பிறகு மற்றவங்களுக்கும் கிடைக்கணுன்றதுக்காக மறுபடியும் பாடுபடுவீங்க. அப்போ உங்களுக்கு டைம் குறைவாக இருக்கும், ஓய்வு குறைவாக இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் பலனும் திருப்தியும் உங்களுக்கு சேரும் இந்த மாதத்தில். சாதக பலன் பாதக பலன் ரெண்டுமே பார்த்துட்டோம். இந்த மாதத்துக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கணும். 8ஆம் இடத்துல 3 சுபகிரகங்கள் இருக்கிறது. அதனால் ஏதாவது தர்மம் பண்ணுங்கள், ஏதாவது தானம் கொடுங்க. தானத்திற்கும் தர்மத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம நிறைய முறை நிறைய நிகழ்வுகளில் சொல்லியிருக்கோம். அதனால் உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு தான தர்மங்களை செய்யும்போது இந்த மாதம் அற்புதமாக